கோனே தும் லோக் யாருங்க நீங்க? முதலாளி அம்மா தான் வர சொன்னாங்க. யாரு? முதலாளி அம்மா. முதலாளி அம்மான்னு ஒரு போஸ்டிங்கே இந்த வீட்ல இல்லையே. நீங்க வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது கல்யாண வீடு தானே? அப்படியெல்லாம் இல்லையே. இங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. போங்க போங்க, ஜாவ் ஜாவ். என்ன மேடம் இப்படி சொல்றாங்க? நில்லுங்க. ஃப்ரீஸ். ஏய் ஹாசினி, அவங்க தப்பான அட்ரஸுக்கு மாறி வந்துட்டாங்க போல இருக்கு. திட்டெல்லாம் வேண்டாம், அனுப்பிச்சிடலாம். அவங்க எல்லாம் சரியான அட்ரஸுக்கு தான் வந்திருக்காங்க ஜெயமா. நானே அவங்கள வர சொன்னேன். நீயா? எதுக்கு வர சொன்ன? இல்லம்மா, அவங்க கல்யாண வீடுன்னு வேற சொல்றாங்க. யார் இவங்கெல்லாம்? ஆமா, இது கல்யாண வீடு தானே. தாலி மாத்தி போடுற ஃபங்க்ஷன்னா என்னது? புது தாலியை என் கழுத்துல கட்டுறது தானே. அப்போ அது கல்யாணம் தானே. அது சரி. அதுக்கு ஏ சப் லோக் கியா ஹே, கौन है, யார் இவங்கெல்லாம்? சொல்றேன். இவங்க பியூட்டிஷியன். ஓ, என்ன தேவதை மாதிரி மேக்கப் பண்ணுவாங்க. இவரு டெக்கரேஷன். மண்டபத்தை மைசூர் பேலஸ் ரேஞ்சுக்கு டெக்கரேட் பண்ணுவாரு. ஆமா மேடம். இவரு ஆர்கெஸ்ட்ரா. கல்யாணத்தை இசை மடையில நினைக்க போறாரு. இவரு மைக் செட். இன்னும் டான்ஸ் குரூப், வீடியோகிராஃபர், போட்டோகிராஃபர்னு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தலையே சுத்துதுமா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது வெறும் தாலி மாத்தி கட்டுற ஃபங்க்ஷன் தானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம்? தாலி மாத்தி கட்டுறது சின்ன சடங்கு தான் ஜெயமா. சரி. நாம அத கிராண்டான ஃபங்க்ஷனா கொண்டாடுவோம். ஐயோ. இங்க பாருங்க, எல்லாரும் ஒழுங்கா கவனிங்க. இந்த ஃபங்க்ஷனை பத்தி இந்த ஊரே பேசணும். அப்படி சீரும் சிறப்புமா பண்ணிடணும். ஓகேவா? ஓகே மேடம். பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருந்தியா? என்னடி இது? எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ, இதான் அவங்க உன்ன முதலாளி அம்மான்னு சொன்னாங்களோ? அவங்க அப்படியா சொன்னாங்க? அடடா, முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. ஆஹா, காதுல தேன் வந்து பாயுதே. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. கோரஸா பாடுறீங்க? வாயிலேயே குத்துவேன். ஏங்க முதலாளி அம்மா, பணத்தை இப்படி வாரி வாரி இறக்குறீங்களே, இந்த விஷயம் நம்ம பெரிய முதலாளி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஏ, இது இருக்க பயமே. ஏய், நீ ரொம்ப தாண்டி ஆடுற. என்னக்கா இது? மோதிர கைக்கு வந்த உடனே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டா அப்ப நாமெல்லாம் என்ன டம்மியா? விட்டா டம்மி ஆக்கிடுவா. அவ ஏன் இப்படி ஆடுறான்னு தெரியலையே. ஆர்வ கோளாறுல இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. வா, அவளையே கேட்போம். ஏய் ஜெயமா, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சரி. இந்த ஏ, ஹாசினி, அவ, இவன், இந்த பேட் வேர்ட்ஸ்ல எல்லாம் என்ன கூப்பிட கூடாது. கால் மீ ஒன்லி அத்தை. கூட அம்மாவையும் சேர்த்து அத்தைமான்னு கூப்பிட்டா 500 ரூபாய் ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு. அத்தையம்மா. ஏய், என்ன இது? ஏய், சிறப்பு சலுகையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ல வேற என்ன சிறப்பு இருக்கு? அப்படி கேளு மூத்த மருமகளே. சிட்டிலேயே காஸ்ட்லியான மண்டபத்தை புக் பண்றோம். சும்மா தங்க பூச்சி போட்ட கிராண்டான பத்திரிக்கை. அப்ப பத்திரிக்கையா? ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் ஜெயமா. ஓகே. மண்டபத்தை சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாயில தோரணம், சீரியல் செட்டு, என்ன வாழ்த்தி போஸ்டர், கட் அவுட், வாசல்ல 1000 செவ்வாழை மரம். ஏங்க, எவ்வளவு செவ்வாழை மரம்? 1000 செவ்வாழை மரம். அப்புறம் பேண்ட் வாத்தியம், டவில் வாத்தியம், பர முழக்கம்னு சும்மா கெத்தா இருக்கும். அப்புறம் ஸ்னோ எஃபெக்ட்ல நானும் ஏஜேவும் அப்படியே நடந்து வரணும். நான் பட்டு புடவையில, ஏஜே பட்டு வேட்டி சட்டையில. எங்க 2 பேரையும்
7 குதிரைய பூட்டிய சாரட்டு வண்டியில வச்சு கூட்டிட்டு வரணும். நாங்க நடக்கிற பாதையெல்லாம் பூவா இருக்கணும். வண்டியில தமிழ்நாட்டு அத்தனை வகையான பாரம்பரிய உணவும் பரிமாறணும். ஏ ஹாசினி, அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி அடிக்கிட்டே போற. நாம பண்ண கூடாதா? பண்ணலாம். ஆனா உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. சோ வாட் ஜெயமா, கல்யாணம் ஆனா என்ன, அறுபதாம் கல்யாணம் பண்றது இல்லையா? அந்த மாதிரி தாலி மாத்திர ஃபங்க்ஷனை புது கல்யாணமா செலிப்ரேட் பண்ணுவோம். எஸ், சரி சரி, யூ ஆர் ரைட். எல்லாரும் லைன்ல வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்க 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 வாங்க. ஏய் நிறுத்து. என்ன ஏஜே இது? தாலி மாத்திர ஃபங்க்ஷன் ஹாசினி கிராண்டா? எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்னது இது? யாரு கேட்டு இதெல்லாம் பண்ற? யார கேட்கணும்? நான் தானே கல்யாண பொண்ணு, அதான் செய்றேன். கல்யாண பொண்ணு? என்னமோ நேத்துதான் பொண்ணை பார்த்து தட்டு மாத்தின மாதிரி பேசிட்டு இருக்கேன். முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு. போ, வெளியே அனுப்பு. அனுப்பலாம் முடியாது. நான் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். பெரிய நாட்டாமை நீ, வாக்கு நாக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல நீ என்கிட்ட கேட்டியா இதெல்லாம்? இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் செய்யக்கூடாதா? பாருங்க, இவங்க எல்லாரும் கூட என்ன முதலாளி அம்மான்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டா நீ முதலாளி அம்மா ஆயிடுவியா? பின்ன இவருக்கு ஈகோ, அதனால சொல்றது இல்ல. உங்களுக்கு பொறாம, நீங்களும் சொல்றது இல்ல. ஓ மேடம், பெரிய முதலாளிங்கிற நினைப்புல தான் கையில பணக்கட்டோட அப்படி ஆடிட்டு இருக்கீங்களா? ஆட்டோ அதனால மட்டும் இல்ல, விரல்ல இருக்கிற மோதிரத்தாலையும் தான். நேத்து உன் விரல்ல மோதிரம் போட்டல, கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. விரல்ல மோதிரம் போட்டா பெரிய சூப்பர் பவர் எல்லாம் வந்துருவா உனக்கு. கல்யாணம் கிராண்டா நடக்கணுமா? மேடம் என்ன ஒரு சாரட்டு வண்டியில வந்து இறங்குவீங்களா? ஒழுங்கு மரியாதை அந்த ஏற்பாடெல்லாம் கேன்சல் பண்ணு. போ. என்ன அதிகாரம் பண்றீங்க? ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ண உங்களுக்கு என்ன? நான் அப்படிதான் பண்ணுவேன். ஷட் அப். என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்க? அந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒத்துக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் பிரபலியோட தாலியை நான் தரவே மாட்டேன்னு சொன்னேன். 2 பேரும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். உன்னோட எல்லா காரியத்தையும் இப்படி வற்புறுத்தி தான் செய்ய வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா நீ? யோ ஹிட்லர், யாராவது சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? நீ தான் உருன்னு இருக்க, மத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணுமா என்ன? கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? வேணாம். எனக்கு வேணும். எனக்கு இதுதான் வேணும். உங்களுக்கு வேணும்னா பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டுவீங்க. வீட்டுக்குள்ள வா நான் வரணும், போ நான் வெளியே போகணும், அடிமையா சேவக செய்யணும், 7 கண்டிஷனையும் சுமந்துக்கிட்டு நான் ஏன் உங்க பின்னாடியே அலையணுமா? இந்த ஏஓ எல்லாம் வேணாம். இந்த ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன். பேசாம இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். அரஞ்சனா ஹாசினி, ஹாசினி. ஏஜே, என்ன ஏஜே இது? நீ உன் இஷ்ட. ஏஜே, ஏஜே. மோதிர கையால நேத்து நம்மள கொட்டினால, அதான் இன்னைக்கு இந்த அவமானம். இந்த சம்பவத்துக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஏஜேவே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இனிமே இந்த ஹாசினியோட முடிவு நெருங்கிடுச்சு. ஹாசினி, ஐயோ, அழுதுகிட்டு இருக்காளா? ஐயோ பாவம். அடிக்கிறதுக்கு கை ஓங்குனதுக்கே இப்படி அழறாளே.
ஒருவேளை நிஜமாவே ஏஜே அடிச்சிருந்தா ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன். ஹாசினி 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 அழாதம்மா அழாதம்மா அழாத. இத பாரு, ஏஜி அடிக்க வந்தது தப்புதாம்மா. நான் அவனை கண்டிக்கிறேன். நீ அழாதம்மா. ஐயோ அழுது அழுது கண்ணு மூக்கெல்லாம் செவந்து போச்சே. தாலி மாத்திர ஃபங்க்ஷனை கொண்டாடலான்னு ஆசைப்படுற பொண்ணு ஏஜே இப்படியாடா அடிக்க வர்றது? கொண்டாட்டிய கை ஓங்குறது என்னடா பழக்கம்? இத பாரு, நீயும் கொஞ்சம் வாயடங்கி இருக்க மாட்டேங்கிற, அவனும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறான். ஐயோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. பாரு, நீ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, அவன் வேற டென்ஷனா ஆபீஸ் போறான். என்னது, ஹிட்லர் ஆபீஸ் போயிட்டாரா? ஆமா, அப்பவே போயிட்டானே. சொல்ல மாட்டீங்களா ஜெயமா? இது தெரியாம நான் தம் கட்டி அழுதுட்டு இருக்கேன். ச்சே, எல்லாம் வேஸ்டா போச்சு. நான் எவ்வளவு நேரம் தான் அழற மாதிரியே நடிக்கிறது? அடிப்பாவி, நடிச்சியா? என்னம்மா சொல்ற? ஆமா, என்ன அடிக்க வந்தாருல்ல, இப்ப என்ன நினைச்சு ஒரே ஃபீலிங்கா இருப்பாரு. அதான் எனக்கு வேணும். அடிக்க வந்தா அதுல ஒரு அரசியல் பண்ணணும், திட்டு வந்தா அதுல ஒரு திட்டம் போட்டுறணும். இதான் பொம்பளைங்களோட பாலிசி. அடியே லூசு, அழுது அழுது பாரு, கண்ணு அப்படியே பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு. இதுல அரசியல் திட்டம் வேறையோ? புருஷன் கையில அடி வாங்குறதெல்லாம் ஒரு சுகம். நீ என்ன பழைய காலத்து டயலாக் பேசுற? முழுசா கேளுங்க ஜெயமா. புருஷன் கையில அடி வாங்கினாதான் நம்ம திருப்பி அடிக்கும் போது அவர் கம்முன்னு இருப்பாரு. நீ ஏஜே அடிக்க போறியா? அழுது வீங்கினதுக்கு என்ன மருந்து போடுறதுன்னு தெரியாம நான் இருக்கேன். நான் ஏன் அவரை அடிக்க போறேன்? நான் தான் ஏற்கனவே அவரை அடிச்சிட்டேனே. அடிச்சிட்டியா? என்ன ஹாசினி சொல்ற? அதான் ஹிட்லர் முகத்துல அந்த கேக்க அப்பி அடிச்சேனே, ஞாபகம் இல்லையா? பிளாஷ்பேக்கா? அன்னைக்கு நான் அடிச்சதுக்கு அவரு கம்முன்னு இருந்தாருல, அதான் இன்னைக்கு அவர் அடிக்க வரும்போது நான் சைலண்ட் ஆயிட்டேன் ஜெயமா. அடிப்பாவே. ஆனா நீ என்னதான் சைலண்ட் ஆனாலும் அவன் உனக்காக ஃபீல் எல்லாம் பண்ணவே மாட்டான். பண்ணுவாரு. உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? நீ ரொம்ப ஓவரா ஆசைப்படுற. ஒன்னும் நடக்க போறதில்ல பாரு. நடக்கும், கண்டிப்பா ஃபீல் ஆவாரு. குட் மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நம்ம ரெஸ்டாரண்ட்டுடைய விளம்பர போஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்கு நீங்க இன்னும் ஓகே பண்ணவே இல்லை சார். அடிச்சிடலாமா சார்? அடிக்க வேணாம், அடிக்க வேணாம். ஏன், என்னாச்சு சார்? போஸ்டர்ல ஏதாவது கரெக்ஷனா? நான் இப்போ என்ன சொன்னேன்? இல்ல, அடிக்க வேணாம்னு சொன்னீங்க. இல்லையா சொன்னேன்? என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஃபார் சம் டைம். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாருமே. ப்ளீஸ் போங்க போங்க. ஓகே சார். ஏன் பையன் ஏஜே, அவனோட வீரப்ப பத்தி எனக்கு தெரியாதா? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த, சாயந்தரம் வந்து உண்மையிலேயே அடிச்சு உன் கண்ணத்தை செவக்க வைக்க போறான். என்ன ஜெயமா நீங்க இருங்க, இந்நேரத்துக்கு அவர் என்ன கை ஓங்குனதுக்கே அவர் மூஞ்சி வாடி போயிருக்கும். என்னோட கணக்கு சரியா இருந்தா இப்ப உங்களுக்கு போன் வரும் பாருங்க.
அப்பாவி, நீ ஒரு அப்பாவி. ம். என்னோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்டா இருக்கும். எடுங்க. ம். ஏஜே, சரியா இருக்கா? ஹலோ. அம்மா எங்க இருக்க? ஹாசினி அழுதுட்டு இருக்கா, அதான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தனியா வந்து பேசுமா. தனியா வந்து பேச சொல்றான். ஸ்பீக்கரா? தனியா போறேன் விட்டு. சொல்லு ஏஜே. தனியா வந்துட்டேன். ஹாசினி எப்படி இருக்கா? ரொம்ப அழறாளா? ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, நீ நிஜமாவே அடிச்சிருந்தா கூட கண்ணும் இவ்வளவு வீங்கி இருக்காது. அவ அழுது அழுது கண்ணு அப்படியே பண்ணு மாதிரி வீங்கிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன். கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் கை வாங்கினப்போ அவ கண் கலங்கிருச்சு. அது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அதை நினைச்சு நினைச்சு என்னால கரெக்டா வண்டி ஓட்ட முடியல, வேலை செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. பாவம், அவன் அப்பா கூட அவ மேல கை வாங்கியிருக்க மாட்டாரு. சரி ஏஜி, விடு. நடந்தது நடந்து போச்சு. இல்லம்மா, நான் ஹார்ஷா நடந்துக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் அவன் என் கூட ஆர்கியூ பண்ணுவா, என்கிட்ட சண்டைக்கு வருவா, விளையாடுவா. ஆனா இனிமே அவ என்னை பார்த்தாலே விலகிருவாளோன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது பேட்டா. நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வைக்கிறேன். பாத்தீங்களா ஜெயம்மா, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? ஐயோ ப்ளீஸ் க்ளோஸ் தி கவுண்டர். ஏன் பேட்டா ஏஜிவா இது? அவன் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு ஜெயம்மா. என்ன? ஏஜே இப்போ ஏன் லைனுக்கு வருவாரு பாருங்க. ஓ மை காட். நீ ரொம்ப தான் என் பையனை குறைச்சி எடை போடுற. அதுக்கெல்லாம் நோ சான்ஸ் பேபி. அங்க இல்ல, இங்க. அட்டன் பண்ணி பேசு. ஏமா, எதுக்கு கட் பண்ண? அப்படியெல்லாம் உடனே பேசிடக்கூடாது. ஏன்? உடனே பேசிட்டா புருஷன் சாரி சொல்வாருன்னு நம்ம காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ பேச மாட்டேங்கிறாளே, அவ மனசை நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோமோன்னு ஏஜே பதட்டமாகி மறுபடியும் போன் பண்ணுவார் பாருங்க. நஹி. எப்படி? சரி ஏடு. இப்போ ரிஜெக்ட். ஏய், இதெல்லாம் ஓவர். கை உங்கனது மட்டும் ஓவர் இல்லையா? அலையட்டும் நல்லா. ஏன் பேட்டா, அவன் அலைய மாட்டான். இனி போனும் பண்ண மாட்டான். ஃபீலிங்கு ஓவர். சரி பில்டப் பண்ண போதும், அட்டெண்ட் பண்ணி பேசு. என்ன, என் பையனை அலைய விடுறியா? என்னமோ கைய வாங்கினதுக்கு ரொம்ப தான் ஆடுற. ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணி பேசு.
சரி நான் பேசிக்கிறேன், நீங்க வெளியே போங்க. ஏன் நான் வெளியே ஏன்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அடிக்க கைய உன்னதுக்கு பரிகாரமா ஏஜ் எனக்கு முத்தம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. உங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எப்படி சொல்லுங்க? போங்க. ஆசை தோசை அப்பளம் வடை அதெல்லாம் நடக்காது. நகி நகி. அதான் நீங்க வெளியே போனா நல்லா இருக்கும். ப்ளீஸ் போங்க. போங்க. என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போகுது? போங்க ஜெயமா. சரி. பாரா. என்ன பண்றீங்க? ஐயோ பார்த்து சுளுக்கிக்க போகுது. போங்க ஜெயமா. ஜெயமா போங்க ஜெயமா. போயிட்டு தானே இருக்கேன். இதுதான் சீக்கிரம். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போங்க ஜெயமா. கிலோமீட்டர் ஸ்பீடு. போங்க சீக்கிரம் போங்க போங்க போங்க. ஹலோ ஹலோ ஹாசினி. ஹாசினி ஹாசினி ஏதாவது பேச. ஓ இந்த பாரு, நான் அப்படி பண்ணது தப்பு தான்.